ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் மணிமே சோறு போன சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இஸ் இட் ராங் டு ட்ரை டு பிக் அப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 1 எபிசோட் 12. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கண்டினியூட்டி புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன் என்னன்னா, நம்ம ஹேஸ்டியா வந்து நம்ம பையன் தள்ளிட்டே கொண்டு போயிட்டு இருக்கான். ஹேஸ்டியா என்ன சொல்றானா, ஏன்டா இப்படி பண்ற, என்ன நடக்க முடியலடா, என்ன தூக்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல கடைசி இங்கதான் கடைசி இருக்கு, போயிடலாம் கடைசின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த லொகேஷன்ல பாக்குறப்போ நிறைய பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஹேஸ்டியாக்கு இன்னும் காண்டாகுது. ஏன்டா நம்ம ரொமான்ஸ் பண்றதுக்காக இந்த ஸ்பாட்டுக்கு போலாம்னா இத்தனை பேர் கூட்டு நீங்க வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஹேஸ்டியா என்ன பண்றான், அவனை கழுத்துல தூக்கி வச்சுட்டு அப்படியே அந்த பையன் கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி பாக்குறப்ப என்னன்னா, இந்த சினாரியோவே செம்மையா இருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய செடிகளா இருக்கட்டும், அந்த கிறிஸ்டலா இருக்கட்டும், மத்த டீமன்ஸ் மிருகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடத்துல தான் இருக்கு. ஆக்சுவலி அதெல்லாம் நல்லா பறந்துட்டு இருக்கு, பயங்கரமா ரெஸ்ட் எடுத்துருக்கு. இந்த 18th ஃப்ளோர்ன்றது என்னன்னா, மனுஷங்களுக்கு மட்டும் ரெஸ்ட் எடுக்குது இல்ல, இந்த மாதிரி டீமன்ஸ் அரக்கர்களுக்கும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் தான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, முன்னாடியே நம்ம ஐஸ் சொல்லியிருந்தால இந்த மாதிரி டவுனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, சோ அந்த டவுனுக்கு போறாங்க. அந்த டவுனுக்கு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சிருக்காங்க, பயங்கரமா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நம்ம பசங்களும் சரி, நம்ம லிலியாவும் சரி போய் செக் பண்றா பிரைஸ் எல்லாத்தையும். பார்த்தா எல்லாம் கொல்ல விலைக்கு விற்கிறானுங்க. என்ன இவ்வளவு விற்கிறீங்க, இப்படிலாம் இருந்தா எப்படியா வாங்குவாங்க அப்படின்னா, ஆமா பூமியில இருந்து நாங்க 18th ஃப்ளோர் எடுத்து வந்திருக்கோம், சோ நீ வாங்கி தான் ஆகணும், இந்த ரேட்டு கொடுத்தா கொடுக்குறவனுக்கு பொருள், இல்லைன்னா என்னால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அட பாதிகளா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்மளோட ஹேஸ்டியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, பெர்ஃபியூம் வாங்கிட்டு இருக்கா. பைபிள்ல என்னன்னா, நார்மலா பூமியிலேயே வந்து பெர்ஃபியூம் எல்லாம் செம்ம ரேட்டு, இங்கெல்லாம் வந்து பார்த்தா கொள்ள ரேட்டு விற்பானுங்க. ஆனாலும் அந்த அம்மா பெர்ஃபியூம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பையன் வந்து எங்க ஹேஸ்டியா போனாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தெரியாம ஒருத்த மேல மோதிடுறான். யாருன்னு பார்த்தா, இவனுக்கு ஒரு நேம் வச்சாங்களா, அடமுடி நியூ ருக்கின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒருத்த வந்து அவனை ரெக்ரூட் பண்றேன்னு சொல்லிட்டு பார்ல பேசி சண்டை போட்டுட்டு இருந்தான் பாருங்க. அந்த பைபிள்ல வந்துட்டு என்ன சொல்றான், நீ பார்ல என்ன ரொம்ப கட்டுப்பேத்திட்ட, இதுக்கு அதெல்லாம் சேர்த்து பழி வாங்க போறா அவனு சொல்லி அவனை கழுத்து பிடிக்கிறான். அவன் பின்னாடி யாரு இருக்கான்னு பார்த்தா ஐஸ். அதை பார்த்தா நம்ம மச்சான் நம்ம போயிடலாம், பின்னாடி ஐஸ் இருக்கா கொடுத்துடுறான் நம்மள அப்படின்னு. சரி சரி ஓகே, அவன் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். இப்ப நம்ம பையன் வந்து எங்க ஹேஸ்டியா அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கப்போ, ஹேஸ்டியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபியூம் எல்லாம் வாங்கிட்டாங்க காசு கொடுத்து. இப்போ லிலியா வந்து என்ன கேக்குறான்னா, இவ்வளவு காசு கொடுத்து ஏமா இந்த வாங்கிருக்கீங்க, வேஸ்ட்டுமா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ மட்டும் பேக் அவ்வளவு காஸ்ட்லியா வாங்கலாம், நான் வாங்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேக் வந்து ரொம்ப எசென்சியல். இப்போ நம்ம என்னென்னலாம் கலெக்ட் பண்றோமோ, என்னென்ன தேவையான பொருள் எல்லாத்தையும் அதில் வச்சுப்பேன், இதெல்லாம் எசென்சியலே கிடையாது அப்படின்னு சொல்றப்போ ஹேஸ்டியா சொல்ற, பெல் இங்க வா இங்க வா, இப்போ நான் வந்து ஸ்வெட்டா நாத்தம் பிடிச்ச மாதிரி இந்த நல்லா இருக்குமா, நான் இந்த மாதிரி பெர்ஃபியூம் வந்தா நல்லா இருக்கு தானே, மூந்து பாரு அப்படின்ற. நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு. அது இந்த மாதிரி தான் பெர்ஃபியூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்படியே அப்படியே ஃபிளவர் மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்னன்னா, நம்ம லோக்கிய கடவுளோட கேங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு ஆள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பக்கத்துலயே ஒரு பாண்ட் ஒன்று இருக்கு, அங்க போய் நம்ம குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஓ அப்படா நான் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா கேர்ள்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பையனை வந்து ஹெர்மிஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும் தம்பி, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லி போறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு மேல ஏறாரு ஹெர்மிஸ். ஏறிட்டு நீ வாடா மேலன்ட்டு. என்ன ஹெர்மிஸ் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதை மரத்து மேலாம் ஏறணும் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை மேல எடுத்துட்டு போறாரு. மேல எடுத்துட்டு போய் அவனை ஒரு வியூவை காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா, இந்த மொத்த பொண்ணுங்களும் நியூடா குளிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு நம்ம பையனுக்கு, சார் இது என்ன சார், இது இங்க எடுத்து வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு. ஏய் அழக வர்ணிக்கணும் ரசிக்கணும், புரியுதா, போய் ரசிடா இப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போயோ இதெல்லாம் கரெக்டே இல்லையா, இதெல்லாம் ரொம்ப தப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்னா, அவர் புஷ் பண்ணிட்டு எங்கேயாவது கொண்டு போகணும்னு நினைச்சு அவர் புஷ் பண்றான். புஷ் பண்றப்போ பேலன்ஸ் இல்லாம அப்படியே மேல இருந்து கீழே விழுறான். விழுந்தோடனே எல்லா பொண்ணுங்க ஷாக்காராங்க, யாரா இது விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, நம்ம பையன் ஏஞ்சிட்டு ஐயோ சாரிங்க தெரியாம விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இந்த நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க எல்லாமே சொல்றாங்க, என்னப்பா எங்களை பார்க்காம முன்னாள் இருக்க முடியலையா, நீ வந்து எங்க கூட குளிக்கணும் ரெடி ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட கடவுள் ஹேஸ்டியா வந்து, வந்துட்டியா சரி ஓகே, இப்ப நீ சொல்லியிருந்தா நான் தனியாவே உனக்கு ரோ கட்டியிருப்பேன், இதெல்லாம் எதுக்குடா இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க, சரி தனியா போலாம் அப்படின்றா. ஐயோ எல்லாருமே இப்படி டார்ச்சர் பண்றீங்க நம்மள அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கப்போ, அங்கதான் நம்ம ஐஸ் இருக்கா. ஐஸா பார்த்தோன்னே நம்ம பையனுக்கு மூஞ்சி ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே அலர் அடிச்சு ஓடுறான். ஐயோ தெய்வமே நான் மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி ஓடுறான். ஓடி ஒரு இடத்துக்கு போயிட்டு, இந்த ஹெர்மிஸ் ஏன் இப்படி பண்றாரு, இவர் ரொம்ப மோசமான ஆளா இருக்காரு சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப என்னன்னா, அங்க பக்கத்துல ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்கு. அந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா. யாரா இவ தனியா குளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரியூ. ஓ ரியூ இங்கே குளிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும். ரியூக்கு வந்து அந்த பிரசன்ஸ் தெரியும், யாரோ ஒருத்தங்க இங்க வந்திருக்காங்கன்னு. கல் எடுத்து தூக்கி அடிக்கிறான். இவன் பக்கத்துல இருக்க மரம் அப்படியே ஒரு கோலே வந்துச்சு. ஐயோ தெய்வமே நான் தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் வேணும்னு வரல அப்படின்ற மாதிரி கெஞ்சி காலுக்கு வந்து கெஞ்சி கேட்கிறான். உடனே என்ன சொல்றானா, நீ வேணும்னு வரல, நீ வந்து தெரியாம தானே வந்த, அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வேணும்னு வந்தாதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரிங்க ஓகே சாரிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஏதோ ஃபிளவர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவன் என்ன கேக்குறான்னா, நீங்க சொல்லிருந்தீங்களே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன், டஞ்சன்ல இருந்தேன், ஆனா அதுக்கப்புறமா நான் போறதே விட்டுட்டேன் அப்படின்னீங்களே, ஆனா ஏன் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ, ஆக்சுவலா உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் வந்தேன், பிளஸ் எனக்கே ஒரு ரீசன் இங்க வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர் வளையத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சமாதி மாதிரி இருக்கு, நிறைய கத்திகள்லாம் சுருகி அந்த சமாதியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. இதை பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல, யாருங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நாங்க ஒரு டீமா சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தா ஒரு எனிமி கேங்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணாங்க, வேணுங்கிட்டே எங்க எல்லாருமே கொண்டுட்டு எங்க கீழே இருக்க டைமண்ட் எங்க கீழே இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போட்டாங்க. அதுல தப்பிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அவங்க எல்லாரையும் ஒருத்தங்களையா கொண்டேன் நானு.
உயிரோட கொன்ன அவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பையனுக்கு ஷாக்கு, என்னடா இவ்வளவு பேசுறா அப்படின்ற மாதிரி. அவ அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாருமே கொண்டு முடிச்சிட்டேன், அதனால கில்ட் ஆஃபீஸ்லயும் சரி எல்லாருமே என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் டஞ்சனுக்குள்ளே போக கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ரூல்ஸ் போட்டாங்க. ஆனா இதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் அப்படியே விழுந்தேன் சாவறதுக்காக. ஆனா அப்ப என்ன காப்பாத்தின வந்தா ஸ்ரேயா. அவக்கப்புறமா தான் நான் எடுத்து வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஓனர் அம்மாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எப்பயாவது டைம் கிடைச்சிச்சுன்னா நான் நேரா இங்க வந்து இவங்க எல்லாருக்குமே மலர் வளைய வைப்பேன். அந்த மாதிரி பிளான் பண்ணதான். பிளஸ் நீயும் இருந்த, உன்னை காப்பாத்துறதுக்காகவும் வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட எல்லாம் க்ளோஸா இருக்கணும்னு நீ நினைக்காத. என்ன மாதிரி ஒரு டீமன் எல்லாம் பார்த்தா சாதாரண மனுஷங்களா தெரிச்சுதான் ஓடுவாங்க. அதனால என்னை பத்தி கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு இந்த பையனுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ரியோ உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க, நீங்க டீமன் கிடையாது, எதுவுமே கிடையாது, யூஆர் வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைன்ற போது நீங்க ஓடி வந்தீங்க, இதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கான அடையாளமே, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறான். இதை கேட்டு ரியோ வந்து அப்படியே பார்த்து முறைகிறா. உடனே இவனும் இல்ல நான் அந்த மாதிரி பேச வரல, எனக்கு கோவம் வந்துச்சு உடனே நீங்க இப்படி சொல்லவும் உங்களை டீமன் சொல்லவும் அப்படின்னு. அவன் கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றான், நீ தான்டா ஒன் ஆஃப் தி குட் பர்சன், நான் இது வரைக்கும் மீட் பண்ணதுலயே உங்க கூட ஃப்ரெண்டா இருக்குது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றவங்க. ரியூக்கு ஒரு சாஃப்ட் சைடு இருக்கு நம்ம பையன் மேல, அது இன்னும் டெவலப் ஆகுது. மேபி மத்த பொண்ணுங்க மாதிரி இவ்வளவு லிஸ்ட்ல சேர்ந்துருவா போல இருக்கு. இங்க அவங்க பேசிட்டு இருக்க டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நைட் ஆகுது. இந்த கேங் பையனுங்க இருக்காங்கல்ல, இந்த பார்ல கூட வந்தாங்க, இப்ப கூட நம்ம பையனை இடிச்சானுங்களே, அவனுங்க எல்லாருமே ஒரு செட் ஆஃப் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, டேய் இந்த பையனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா, அவன் வந்து செம்ம காண்டி ஏத்திட்டு இருக்கான், ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் பண்ணி அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவன் மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் இந்த ஐடியாவை சொல்லி கேங் அப் பண்றானுங்க. அப்போ ஒருத்தன் வந்து அவங்களை மீட் பண்ண வரான். என்னன்றது தெரியல. அங்க கட் பண்ணோம். நம்ம பையன் ஐஸ் கிட்ட என்ன கேட்கறான், என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்றப்போ, ஆமா நாங்க வந்து ஃப்ளோர் பாஸ் வந்து போட்டு தரணும், போட்டு தந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வெளில போக முடியும், அதுக்காக தான் நாங்க கொஞ்சம் early-ஆ பிளான் பண்ணி போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆள் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேஸ்டியா. அவங்க வந்து ஏன்டா அந்த பொண்ணு கூடயே சுத்தின்னு இருக்கிற, என் கூட வர வேண்டியதானே, நான் இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்ட்ட மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தவங்க பின்னாடி மறைஞ்சு வந்து அவங்களை அப்படியே வாயை பொத்துறான். யாருன்னு தெரியல. அப்படியே அவங்க மறைஞ்சு கூட்டு போயிடுறான் ஏதோ ஒரு இடத்துக்கு. இப்ப என்னன்னா நம்ம பையன் வந்து ஹேஸ்டியா இங்க தானே இருந்தாங்க, அவங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறப்ப பார்த்தா ஹேஸ்டியாவை காணும். அவங்க சென்ட் கீழே விழுந்து கிடக்குது. ஆனா ஹேஸ்டியாவை எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு வந்து கிடக்குது. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா, உனக்கு ஹேஸ்டியா வேணும்னா இந்த லொகேஷன் வான் இருக்கு. ஐயோ ஐயோன்னு சொல்லி போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே ஓடுறான். யாரோ கடத்திட்டாங்க போல ஹேஸ்டியாவை அப்படின்னு சொல்லி ஓடுறான் அவன். இவன் ஓடுறத வந்து பாத்தீங்கன்னா மத்த சில பசங்களும் பாத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. இவன் வேகமா ஓடி போய் லொகேஷன் வந்தோடனே அவன் ஒருத்தன் அந்த கேங்கப்பான ஆள் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான், பாரு நேரா இந்த லொகேஷன் வர புரியுதா, அங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு போறாங்க. அவன் கூட்டு போறப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருப்பானுங்க போல இருக்கு. பிளஸ் இந்த பையன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, உனக்கும் எனக்கும் செம்மையான பிரச்சனை போயிட்டு இருக்கு சரியா, அதை நான் சால்வ் பண்ணிக்கிற விதமா நம்ம 2 பேரும் டியூவல் பண்ண போறோம். டியூவலோட டேர்ம்ஸை சொல்லிடுறேன். இன்கேஸ் நான் ஜெயிச்சேன்னா உன்கிட்ட இருக்க பொசிஷன் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் என்கிட்ட வந்துடும். அதே மாதிரி நான் ஜெயிச்சேன்னா நீ வந்து ஹேஸ்டியா விட்டுற சரியா அப்படின்னு. ஷுவர் ரெடியா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரெடியா ஆறாங்க சண்டைக்கு. அப்ப இவன் என்ன பண்றான், இந்த வில்லன் பையன் அப்படியே கீழே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் வந்து அடிக்கிறான். அவன் மூஞ்சில படுது. என்னடா மூஞ்சில அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு ஆளை காணும். எங்கடா போனா இவன் அப்படின்னு பார்த்தா அவன் இன்விசிபிள் ஆயிட்டான். இன்விசிபிள் ஆகி இவனை வந்து அடி 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 மிதி மிதி மிதிக்கிறான். சரியான அடி. இவனால நிக்க கூட, ஆனா நமக்கு தெரிச்சா தானே சண்டை போட முடியும். ஆப்போனண்ட் எங்க இருக்கானே தெரியாது. அவன் இங்க எங்கன்னு போறான், அவங்க கிட்ட சண்டை போடவே இவனால முடியல. அடி வாங்கிட்டு இருக்கான் பயங்கரமா நம்ம பையன். இப்ப அதை கட் பண்ணோன்னு நம்ம பொண்ணை இங்க கடத்தி வச்சிருக்காங்கல்ல, அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, அமைதியா இரு, சும்மா கத்திக்கினே இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, அங்க சண்டை முடிஞ்சவன உன்னை எடுத்துட்டு போய் அங்க விட்டுறேன் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறானுங்க. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹெர்மிஸ் தான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கான் போல இருக்கு. அந்த பைபிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இது ஒரு செமையான டாஸ்க் தான், இதுல அவன் ஜெயிச்சிட்டானா கண்டிப்பா ஒரு பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி ஹெர்மிஸ் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன ஆகுது, நம்மளோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம பையனை எங்கேயோ கூட்டு போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு அவனை காப்பாத்துறதுக்காக எல்லாமே ஒன்னா சேர்ந்து இவனை காப்பாத்துக்காக வராங்க. என்னதான் தனித்தனி அட்வென்ச்சரஸா இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, நம்ம பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எல்லாருமே சேர்ந்து வந்துடுறாங்க. அதே மாதிரிதான் எல்லாரும் வராங்க அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அப்ப என்னன்னா, இங்க வந்து ஒரு 60 பேர் இருக்கானுங்க, இவனுங்களும் வரானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, இவனுங்க சண்டை வேற லெவலுக்கு சண்டை போட்டு இருக்கானுங்க. இந்த சண்டை சத்தத்தெல்லாம் கேட்டோன்னே அங்க கீழே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேஸ்டியா ஒருத்த கட்டி போட்டு வச்சிருந்தானுங்களே, அவனுங்களே இதை கேட்டோன்னே செம்ம சண்டை போயிட்டு இருக்கா, நம்மளும் போய் சண்டை போடுவோம்டா, போர் அடிக்கிறா இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுங்க மேல வரானுங்க. இப்போ ஹேஸ்டியா தனியா இருக்கா, இவ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராபிட் ஒண்ணு வருது. இந்த 10th எபிசோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன ரேபிட்லாம் வந்து இவங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணிச்சு. அந்த ரேபிட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ கடிச்சு கிடிச்சு வச்சிட போதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்ப அந்த ரேபிட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம லில்லியாவா ஆறா. லில்லியா தான் சொல்றா, நான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறான். ரிலீஸ் பண்ணி விட்டோன்னு ஹிஸ்டி அங்க இருந்து கிளம்பி வரா. அப்ப என்ன ஆகுது, நம்ம பசங்க இங்கெல்லாம் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இங்க எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட பையனும் இந்த பையனோட மூவ்மெண்ட், அதாவது இந்த வில்லன் பையனோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். இவன் எப்படி சண்டை போடுறான் என்னன்ட்டு. அவனோட அட்டாக் எல்லாத்துக்குமே பயங்கரமா டாஜிங் பண்றான். அது கவுண்டர் அட்டாக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அவன் எங்க அட்டாக் பண்றான்ற அளவுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சு அவனோட இன்விசிபிலிட்டி மொத்தமா க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆனவன 2 பேரும் வந்து அப்படியே கிட்ட கிட்ட அப்படி நிக்கிறாங்க. அவனோட உடஞ்சு போன கத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையனோட மூஞ்ச கீறுது. இதெல்லாம் யார் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹேஸ்டியா பார்த்தோன்னா அவளோட பவர் அப்படியே ரிலீஸ் ஆகுது பயங்கரமா. ஏன்னா ஆக்சுவலி கடவுளுங்கெல்லாம் பவர் போயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. ஆனா எப்படி இந்த அளவுக்கு பவர் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த 6வது கதுமா இந்த பழங்கெல்லாம் கத்தியில கீழே போட்டு அப்படியே நின்ட்டானுங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சண்டை போடாதீங்க பசங்களா, எல்லாம் நவுந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே அமைதியா நவுந்து போறானுங்க. அப்படியே இவங்க வேகமா போயிட்டு இந்த குண்ட பையன் இருக்கான்ல, இந்த எனிமி பையன், அந்த பையனை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைன்னு முறைக்கிறாங்க. அவன் நான் தப்பிச்சா போதுடா சாமின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு ஓடிடுறான். உடனே ஹேஸ்டி என்ன பண்றா, டேரக்டா இவனை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நான் ஒரு ரேங்கிங் போகணுன்றதுக்காக என்னோட ஃபாலோவர்ஸ் நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் இல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, எல்லாமே விட்டு நம்ம கீழே போயிடலாம்டா சீக்கிரமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பசங்களும் ஹாப்பியா ஆறாங்க. ஓகே, நம்ம பையனுக்கு எதுவும் ஆகல. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா ஹெர்மிஸ் என்ன சொல்றான்னா, இந்த வாட்டி தப்பிச்சிட்டா நம்ம பையன் பெல்லு, ஆனா இது மட்டுமே எண்டு கிடையாது, இன்னும் ஒரு சூப்பரான ஈவென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப என்ன நடக்குதுன்னா, பயங்கரமான ஒரு கிராக்கிங் நடக்குது. இடமே வந்து எர்த்குவேக்ல ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா மேல வந்து பாக்குறப்போ கிறிஸ்டல் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டலுக்கு மேல ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தோட ஷேடோ வந்து அப்படியே அதுல படுது. அப்படியே பட்டு அது அப்படியே டப்புன்னு வந்து கீழே விழுது. அந்த கிறிஸ்டல் அப்படியே கிராக் விடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க என்னடா இங்க வந்து நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு ஒண்ணுமே புரியல. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சூரப்பொடி சேனல். தேங்க்யூ.